அறுபடை வீடுகளில் இரண்டாவதாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கோபுரம் 137 அடி உயரமுடையது. 9 நிலைகளை கொண்டது. திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் இதை கட்டினார். இவரை ஒடுக்க தம்பிரான் என்றும் சொல்வார்கள். கோபுரம் கட்டும்போது கூலியாக பன்னீர் இலை திருநீர் மட்டும் தரப்பட்டது. இதை அருகில் உள்ள தூண்டுகை விநாயகர் கோவில் அருகில் போய் பார்த்தால் உள்ளே வேலைக்கு தக்க கூலி இருக்குமா? இது கலியுக அதிசய நிகழ்வாக கருதப்பட்டது. கோபுரம் கட்டி முடித்த பிறகு காலப்போக்கில் கோவில் வாசல் மூடப்பட்டது. இந்த வாசல் வழியாக வந்தால் 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் 27 படிகள் கீழ்நோக்கி இறங்கும். இந்த படிகளை மிதித்தாலே தோஷங்கள் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதே நேரம் காவடி பால்குடம் எடுத்து வரும்போது பக்தி பெருக்கினால் தடுமாறி இந்த படிகளில் கீழே விழுந்ததால் இந்த நடை நிரந்தரமாக அடைக்கப்பட்டது என்கிறார்கள். இருந்தாலும் சரியான காரணத்தை யாராலும் கணிக்க இயலவில்லை. பொதுவாக ராஜகோபுரம் வழியே சென்றால் கருவறை நேரெதிரே இருப்பது தெரியும். ஆனால் இந்த கோவிலில் கருவறையில் பின்புறம் தெரிகிறது. மேலும் கிழக்கு பக்கமாக கட்ட வேண்டிய கோபுரத்தை மேற்கு திசையில் கட்டியுள்ளதையும் குறிப்பிட வேண்டும். இதன் காரணமாகவும் இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் ஐப்பசி மாத கந்த சஷ்டி விழா முடிந்து தெய்வானை திருமணம் நடக்கும் நாள் என்று மட்டும் இந்த கோபுர வாசல் திறக்கப்பட்டது. அந்த வழியே கூட்டம் அலைமோதியது. அதன் பிறகு இந்த வழக்கமும் நின்றுவிட்டது. தற்போது கடற்கரை அருகே உள்ள மேடான இடத்தில் ஒரு சிறு கோபுரம் அமைக்கப்பட்டு அந்த வழியேதான் பக்தர்கள் சென்று வருகின்றனர்.